ஹலோ காய்ஸ், அகைன் வெல்கம் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் கோகுல். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா, இங்கே போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க, நம்ம குடியாத்தம் திருவிழா நம்ம செலிப்ரேட் பண்ணோம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம திருப்பி ஊருக்கு கிளம்புற டைம் ஆயிடுச்சு. நம்ம சென்னையிலேருந்து வரும்போது பார்த்திங்கன்னா மைசூர் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸில் வந்துருப்போம். அந்த வீடியோ உங்களுக்கு சேர்ந்துருக்கோம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த குடியாத்தம் செலிப்ரேஷனோட கண்டினியூஷன் தான் இது. இப்போது கரெக்டாக டைம் பார்த்திங்கன்னா 5:50 ஆகுது. 5:50க்கு இங்கே சென்னைக்கு போகிறதுக்குன்னா ஒரே ஒரு ட்ரெயின் மட்டும்தான் இருக்குது. அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஜோலார்பேட்டை ஜங்ஷன்லேருந்து சென்னை சென்ட்ரல் போகிற 16090 ஏலகிரி எக்ஸ்பிரஸில் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 5:50 ஆயிடுச்சு. அங்கே டிக்கெட் கவுண்டரில் பார்த்திங்கன்னா செம்ம க்ரௌடாக இருக்குது. ஏன்னா நேற்று தான் திருவிழாவே முடிஞ்சுது. எப்படி ஏற போகிறோன்றதை நம்ம பொறுத்து பார்க்கலாம். இப்போ டிக்கெட் கவுண்டரில் இருக்க க்ரௌடை மட்டும் பாருங்கள். அங்கே ஆரம்பிச்சு இங்கெல்லாம் இன்னும் தாண்டி போய்கினே இருக்கு. அன்னதானம் வர மாதிரி நம்ம சீட்டு கிடைக்கும்ன்றீங்க. கச்சா நல்லா இருக்கும். க்ரௌட மட்டும் பாருங்க. Your attention please. Train number 16090 Jolarpete, Chennai Central, Yelagiri. இங்கே இருக்க க்ரௌடை பார்த்தா நான் ரிஸ்க் எடுக்க விரும்பல. நான் ட்ரெயினுக்குள்ளே ஏறினோடனே நான் அவ்வளோ கண்டினியூ பண்ணுறேன். நம்ம எதிர்பார்க்க சீட்லாம் இன்னும் பிடிக்க முடியாது. சீட்டு பிடிச்சதுக்கு அந்த சீட்டு வச்சுருக்காங்க. போயிட்டு இருக்கலாம். காய்ஸ், நம்ம ட்ரெயின் குடியாத்தத்துக்கு ஒரு 10 minutes டிலேல வந்து தான் போயிருக்கு. ஸ்காட் போகிற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயின்ஸ்லாம் ஆட்டுக்காக போட்டுருக்காங்க. இங்கே தான் பிடிச்சிட்ருக்கேன். நம்ம ட்ரெயினோட கோச் பொசிஷன் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இன்ஜின், அதுக்கப்புறம் ஒரு எஸ்எல்ஆர் கோச், அதுக்கப்புறம் 3 ஆண்ட்ரிஸோ கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் C1 ஒரே ஒரு ஏசி சேர்
ஏசி சார்ஜ் அதுக்கப்புறம் 12 அன்ரிசர்வ் கோச் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு SLRT கோச். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் அன்ரிசர்வ் தான். அதுக்கப்புறம் கடைசி 3 மட்டும் பார்த்தீங்கன்னா லேடிஸான கோச். காய்ஸ், இந்த ட்ரெயின் A to Z பாயிண்ட் ஜோலார்பேட்டிலேருந்து சென்னை சென்ட்ரல், அதாவது 214 கிலோமீட்டர் கவர் பண்ணுற டிஸ்டன்ஸ். 214 கிலோமீட்டர் கவர் பண்ணுறதுக்கு இது எடுத்துக்கிற டைம் பார்த்தீங்கன்னா 4 hours 15 minutes. அதுக்கப்புறம் இது ஒரு ரெகுலர் ரன்னிங் ட்ரெயின். ட்ரெயினிங் பார்த்தீங்கன்னா ஜோலார்பேட்டில் காலையில் 5 o'clock டிபார்ட் ஆகி சென்னை சென்ட்ரலில் 9:15 வந்து ரீச் ஆகும். இந்த ட்ரெயினோட பிரேக்ஸ் பார்த்தீங்கன்னா உட்கிறிஸ்ட் பிரேக்ஸ். அதுக்கப்புறம் இந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா நான் குடியாத்தம்லேருந்து போட் பண்ணேன். குடியாத்தம்லேருந்து சென்னை சென்ட்ரல் அன்ரிசர்வ் ஃபேர் பார்த்தீங்கன்னா 70 rupees. ஏசி சார் கார் பார்த்தீங்கன்னா 295 rupees. இதே நீங்கள் கட் ஏசி சார் கார் புக் பண்ணிங்கன்னா 460 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. இதுவே நீங்கள் ஜோலார்பேட்டிலேருந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ் பார்த்தீங்கன்னா 85 rupees. சிசி பார்த்தீங்கன்னா அதாவது ஏசி சார் கார் பார்த்தீங்கன்னா 360 rupees. அதே கட் புக் பண்ணிங்கன்னா 480 rupees. போவீங்களா? சித்தேரி காய்ஸ், ஜோலார்பேட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 14 ஸ்டாப்ஸ் கவர் பண்ணுது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வாணியம்பாடி, ஆம்பூர், மேல்பட்டி, பழத்தூர், குடியாத்தம், காட்பாடி ஜங்ஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புக்குராயநகர், வாலாஜாரம், மண்டபரிப்பம்பேட்டை, அதுக்கப்புறம் சித்தேரி, ஆரம்பம், அதில் ஜோலார்பேட்டை சென்னை சென்ட்ரல் இன்க்ளூட் பண்ணால் மொத்தம் 14 ஸ்டாப்பிங் சைக்கிள் செட் பண்ணி கவர் பண்ணி அதுக்கப்புறம் இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ரீச் வரப்பாங்களா? மட்டும் பாருங்க, 4 நம்ம முன்னாடி வந்து சீட் பிடிச்சிட்டோம்.
இங்கே மட்டும் இல்லை, இந்த கோச்சு ஃபுல்லாக இந்த ட்ரெயின் ஃபுல்லாக அப்படி தான் இருக்குது. லேடிஸ் கோச் கூட விட்டுருக்கலாம். சின்ன கொஞ்சம் நம்ம மரக்கம் ரீச் ஆக போகிறோம். மரக்கம் கொஞ்சம் முன்னாடி வந்து உருட்டுன்னு உருட்டிட்டு இருக்காங்க. க்ரௌடு இல்லை. பாருங்க எவ்வளோ போவாங்க. இந்த ட்ரெயின் காமன் பீப்புளோட வேலைக்கு போகிறவங்க மோஸ்ட்டாக யூஸ் இருக்காங்க. மாமா மேலே கை வச்சேன், மாமா மேலே கை வச்சேன். ஏற முடியாத அளவுக்கு க்ரௌட் இருந்துச்சு. நம்ம எப்படியும் சீட்டு போஸ்ட் தான்
தெரியல, அரக்கோணத்தில் 5 நிமிஷமாக இங்கேயும் நிற்குது. யாராவது செயின் புல் பண்ணிட்டாங்களா தெரியல. எப்படி தூங்கினா வராங்க பாருங்க. நெக்ஸ்ட் ஆல்ட்டு திருவள்ளூர். அங்கே இதோட க்ரௌடாக இருந்தால் நிறைய ஏறுவாங்க இறங்குவாங்க. ட்ரெயின் பார்த்தீங்கன்னா புளியமாக ஸ்கிப் பண்ணிச்சு. அந்த ட்ரெயினோட டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் பார்த்தீங்கன்னா டெய்லி ரன்னிங் ட்ரெயின். அது நான் முன்னாடியே சொல்கிறேன். இந்த ட்ரெயின் டெய்லியுமே பார்த்தீங்கன்னா ஜோலார்பேட்டை ஜங்ஷனில் காலைல 5 o'clock எடுத்து எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் பார்த்தீங்கன்னா டெய்லியுமே 9:15 ரீச் ஆகும். அதுக்கப்புறம் அவங்க வந்து 9:15லேருந்து ஒரு 5 o'clock வரைக்கும் மெயின்டெனன்ஸ் பண்ணுவோம். 5 o'clock சென்ட்ரல் எடுத்துருவாங்க. 5:55 மறுபடியும் சென்னை சென்ட்ரல்லேருந்து எடுத்து நைட்டு 10:50 பார்த்தீங்கன்னா ஜோலார்பேட்டை ஜங்ஷன் ரீச் ஆகும். இதான் கைஸ் இந்த ட்ரெயினோட டெய்லி ஸ்கெடியூல்.
ஆமாம் இப்படியே தண்ணி ஊற்றுங்க. இப்போ நம்ம ட்ராவல் பண்ணிட்டு இருக்க டேட் பார்த்தீங்கன்னா May 15, 2024. நம்ம ட்ரெயினோட நெக்ஸ்ட் ஸ்டால் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஸ்டால் தான் எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல். அங்கே போய் மீட் பண்ணலாம். அந்த ஏசி கோச்சஸ் நான் அந்த 10 நாள் எப்படிக்கா போகும்? இப்போ எப்படிக்கா வரும்? சாரிம்மா. நம்ம ட்ரெயின் சென்ட்ரல் முன்னாடி ஒரு 10 நிமிஷமாக போட்டு வச்சிட்டேன். இப்போ தான் எட்டான் நம்ம தான் காய்ஸ். இந்த ட்ரெயின் என்ன ஸ்பெஷல்னா ரோப் இந்த மாதிரி சார்ஜர் கொடுத்துருக்காங்க. 120 VC சார்ஜரு ஒர்க் ஆகுது காய்ஸ். இன்னும் 2 மினிட்ஸில் நம்ம சென்ட்ரல் போய் ரீச் ஆகும். ஒரு ட்ரெயின் ட்ராவலில் முக்கியமான ஒன்று அந்த ட்ரெயினில் இருக்க பாத்ரூம் தான் நான் மைசூர் எக்ஸ்பிரஸில் ஆகவே சொல்லியிருக்கேன். அந்த பாத்ரூம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கொஞ்சம் ஸ்மெல் அடிக்குது தான். ஒரு 5K 3 தரலாங்க. நம்ம கோச்சோட இன்டீரியர் இதான் காய்ஸ். நம்ம கோச்சோட இன்டீரியர் காய்ஸ். நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா சென்னை சென்ட்ரலில் இருக்க பிளாட்ஃபார்ம் நம்பர் 3க்கு 6 மினிட்ஸ் ஏர்லியாகவே வந்துருச்சு காய்ஸ். இந்த ட்ரெயினில் இருக்க ஏசி சார்காரோட இன்டீரியர் பார்க்கலாம். சில்லுன்னு இருக்கு. இதுதான் இந்த ட்ரெயினோட ஏசி சார்காரோட இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் ஷார்ட்ஸ் நல்லா நீட்டாகவே இருக்குன்னே சொல்லணும். ஃபஸ்ட் இதில் தான் புக் பண்ணலான்னு இருந்தோம், காசு இல்லை. நம்ம ட்ரெயினோட லிங்க்கு WAP4 அரக்கோணம் தான். ஜோலார்பேட்டையிலேருந்து சென்னை சென்ட்ரல் வரைக்கும் நம்மளை புக் பண்ணிட்டு வந்தது கைஸ். இந்த வீடியோட எண்டுக்கு வந்துடுவோம். உண்மையாக சொல்லலாம் இந்த ட்ரெயின் ஒரு பெஸ்ட் ட்ரெயின்னே சொல்லலாம். அன்ரிசர்வில் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு
ஏன்னா ஸ்டார்டிங்கில் மட்டும் கொஞ்சம் ரஷ் பண்ணாங்க. மற்றபடி சீட்லாம் கிடச்சிச்சு. நீங்கள் குடியாத்தம், ஆம்பூர் அந்த மாதிரி சைட்லலாம் வந்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாகவே சீட் பிடிக்கலாம். இந்த காட்பாடி, அரக்கோணத்துலேருந்து வரவங்களுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மோஸ்ட்டாக இந்த ட்ரெயின் பீப்புளோட நிறைய ஒர்க்கர்ஸ் தான் கைஸ் ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. அதனால கொஞ்சம் க்ரௌட் இருக்குமோ என்னமோ தெரியல. பட் உண்மையாக சொல்லணும்னா இந்த ட்ரெயின் ஒரு பெஸ்ட் ஆப்ஷன்னு சொல்லலாம். ஓகே, நான் இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு ஒரு சில இன்ஃபர்மேஷன் தந்திருப்பேன்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். உங்களோட விடைபெறுவது உங்களது